சுவைகளையும் அதே மாதிரிதான். எந்த சுவையை நம்ம சுவைக்கிறோமோ அந்த சுவையாவே நம்ம ஆக முடியும். நம்ம அந்த சுவைக்குள்ள நம்ம பதிந்து கொள்கின்றோம் அப்படிங்கறதுதான். எல்லாரும் சொல்லிடுவாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து அந்த குணங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியனுக்கான குணங்கள் வந்து ஏற்படும். இது உண்மையான ஒரு விஷயம். இப்ப என்ன கோழிக்கறி சாப்பிட்றாங்கன்னா அந்த அதுக்குடைய பய உணர்வோட இருக்கிறது கோழி. அதே மாதிரி வந்து ஆடுகளும் அதே மாதிரி பய உணர்வோட இருக்கிறது தான். ஆடை யாரு நம்ம கசப் கடைக்காரனை தான் நம்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த ஆடுகளுக்கு தெரியாது. அதனால அதனுடைய இனப்பெருக்கம் மட்டும்தான் செய்யும். பய உணர்ச்சியோட இருக்கு. அதனால அந்த உணவுகள்லாம் வந்து பெருசா பாதிக்காது அப்படின்றதுக்காக எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதே வந்து ஒரு மான் கறியை சாப்பிட்டா அந்த மானுடைய மனநிலை அவங்களுக்கு ஏற்படும். ஒரு புலிக்கறியை சாப்பிட்டா புலிக்கறி மாதிரி ஏற்படும். ஒரு நாய்க்கறி சாப்பிட்டா அதனாலதான் அதெல்லாம் தவிர்க்கிறாங்க. அந்த குணங்கள்லாம் மோசமான குணங்கள். இப்ப ஆடுக்கும் ஒரு கோழிக்கெல்லாம் வந்து ஒரு மோசமான குணங்கள் இல்லை. அதனாலதான் வந்து அதை வந்து நம்ம வந்து அனுமதிச்சிருக்காங்க. மற்ற உணவுகள்லாம் அனுமதிக்கல. அதையெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்றது காரணம் அதுல அந்த குணங்கள் எல்லாம் பதிஞ்சிருக்கு. அதனால அந்த மாதிரி உணவுகளை நம்ம உட்கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால காய்கறி உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றதுனால அது ரத்தத்துல உடனடியா கலக்குது. அதுதான் உண்மை. நீங்க இதே நான்வெஜ் சாப்பிடும் போது அது செரிமானம் ஆகுது, பல்லுல கடிக்கும், அது உள்ள செரிமானம் ஆகாது, கொஞ்சம் கடினமா இருக்கும். அதே வந்து நீங்க காய்கறி எல்லாம் நீங்க செய்யும் போது அது உள்ளுக்குள்ள அது உள்ள போகுது. அது வந்து உங்களுக்கு உள்ள சாப்பிடும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணவானது ஒரு நல்ல உணவுகளா அது உங்களுக்கு ஏற்படுது. அதே வந்து இந்த மாதிரி இறைச்சி உணவுகள்லாம் ஒரு நாற்றம் அடிக்கும். நீங்க வந்து ஒரு காய்கறியை மூடி வச்சுன்னா எத்தனை நாள் என்ன வாசனை வருதுன்னு பாருங்க. அதே வந்து நீங்க ஒரு ஆட்டுக்கறியோ இல்ல கோழிக்கறியோ வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அது எந்த நாற்றம் அடிக்குதுன்னு பாருங்க. ஒரு எலி எவ்வளவு நாற்றம் அடிக்குதுன்னு பாருங்க. இப்படி இதெல்லாம் நீங்க வச்சிருந்து பாத்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் ஒவ்வொன்றுக்கும் சீக்கிரமே வரும். ஆனா காய்கறி எல்லாம் அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் வந்து வராது. அதனால நம்ம வயிற்றுல வந்து அந்த உணவுகளை வந்து பாதிக்காம இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அதை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு ஒரு காய்கறிலையும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குதுன்னு கூட சொல்றப்படுது. அதனால அதெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. தூதுவளை சாப்பிட்டா அது வந்து நம்மளுடைய நாசினியை எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா விதமான உணவுகள்லையும் வெளியில இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து நீங்க இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள இந்த ரத்தத்துல கலக்குது அப்படிங்கிறது. அதனால அந்த உணவு முறைகள்லாம் இதுக்காக தான். அதனால குறைவா சாப்பிடுங்க, அதிகமான சக்தி உடைய உணவுகளை எடுத்துக்குங்க. உங்களுக்கு நல்ல பயனளிக்கும். நன்கு நிறைந்திருக்கும் தன்மையை உங்க ஆராய்ச்சியால நீங்க நினைக்க முடியும். நீங்க இந்த பிரபஞ்சத்தோட நினைச்சு இந்த உயிராற்றலை நீங்க உச்சிலையோ இல்ல இந்த நெற்றிலையோ நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள தொடர்பு ஏற்படும். நீங்க வந்து ஒரு கடிகார சத்தத்தை நீங்க கேட்கறீங்கன்னா அந்த கடிகார சத்தமாவே நீங்க ஆக முடியும். அது மாதிரி வாசனைகளை நீங்க நெற்றில வந்து நீங்க உணரும் போது நீங்க வாசனையா ஆக முடியும். நீங்க தான் எல்லாத்துக்கும் ஆராய்ச்சியும் ஒரு சிறந்த அறிவாலையும் நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க அறிய வேண்டிய ஒரு நிலை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கறதான் சொல்றேன். நீங்க சாதாரண மனிதர் அல்ல. உங்களுக்குள்ள எல்லா விதமும் இருக்கு. நீங்க அறிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம உணராம இருக்கிறதுனாலதான் நம்ம சாதாரண மனிதர்களாவே நம்ம இருக்கோம். அதனால பக்தனாய் உள்ள போது கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை அதை காண முற்பட வேண்டும் என்று நினைக்கிறான் ஒரு பக்தன். எல்லாத்தையும் நான் எல்லாமே கடவுள் தான், எதிரில் இருக்குது கடவுள் தான், இந்த புல்லும் கடவுள் தான், இந்த மண்ணும் கடவுள் தான், இந்த கல்லும் கடவுள் தான் அப்படின்னு நினைக்கிறான். அவன் வந்து பக்தர் நிலை. அதனால எங்கும் பார்க்கறான். அதனாலதான் வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து கடவுள் இருக்குது அப்படிங்கிறத உணர்றான். இது வந்து அவனுடைய நிலை. இவர் யோகியா இல்லும் போது குண்டலினி சக்தியா நம்ம உள்ள குண்டலினி சக்தி நம்ம உள்ள முதுகுல எப்படி இருக்கு, அது நெற்றில எப்படி அந்த குண்டலினி சக்தி எழும்புது, அது உச்சில எப்படி அந்த குண்டலினி சக்தி எழும்புது, அது பிடரில எப்படி இயங்குது, அது எப்படி வெளியே போகுது, அது உள்ள எப்படி வருது, வெளியில இருந்து எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறதா ஒரு யோகியினுடைய நிலை. அதனை அறிய வேண்டும் என்று நினைக்கிறான். நீ அறிந்து அனுபவ அறிவு விளக்கத்தில் நானும் எங்கும் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்ல துணிந்து கொள்வாய். ஒரு நாணய நிலை, ஒரு குருவினுடைய நிலையிலிருந்து இந்த நமக்குள்ள இருக்க சக்தி தான் எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிலை தான் நம்மளுடைய நிலை. நமக்கு உணர்வு வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து அதுதான். நான் எங்கும் நிறைந்திருக்கின்றேன், ஏகமாகவும் கலந்திருக்கின்றேன்
அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மெய் உணர்வு, இந்த சக்தி நமக்குள்ள இருக்குது. அப்போ நம்ம யாருன்னா நாம கடவுள். எப்ப கடவுள்? நீங்க எல்லாமே அறிந்து கொள்கின்ற பொழுது நீங்க கடவுளாக இருக்கின்ற ஒரு நிலைதான் இந்த நிலை. இது ஒரு குருவின் வாயிலாக இதை நம்ம தெரிந்து உணர்ந்து அனுபவிச்சு இந்த அறிவின் விளக்கத்தை தானே தெரிந்து கொண்டு நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் என்று துணிந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் வரணும். அப்பதான் நீங்க ஒரு உயர்ந்த நிலைய அடைய முடியும். இதுதான் அதிகபட்சமான ஒரு நிலை, உணர்வு நிலை உங்களுக்குள்ள அந்த விதிக்குள்ள இருக்கு. அதனால நமக்கு சக்தி மெய் உணர்வு. நம்ம மெய் உணர காதால கேட்கிற 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளை நம்மளால உணர முடியும். ஆனா அதே நெற்றிக்கண்ல இருந்தானா நம்ம அது எல்லாத்தையும் கடந்து நிற்க முடியும். அதே போல நம்ம நம்ம உடலால இந்த உருவத்தை இந்த தொட்டால் உணரும் வாயிலாக நம்ம எங்க நிறைந்திருக்கணும்னு நினைக்கிறோம். அதே நேரங்கள்ல சில நேரங்கள்ல நம்ம நம்ம எல்லாமே நம்ம இந்த உடலில் தாண்டிய நிலை நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதே போல இந்த விண்மீன்களை பார்க்கும்போது பார்வையினால நினைக்கிறோம். இதே நெற்றில இருந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே நம்ம தான் இருக்கோம்னு நினைக்கிறோம். இப்படி எல்லாவற்றிலும் நம்ம ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஒரு முறை கிருஷ்ணர் பகவத்கீதையில அவர் சொல்லப்படுது. அவர் கேட்கிறாரு, கிருஷ்ணர் நான் சூரியனை படைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்லும் பொழுது அர்ஜுனன் கேட்கிறா, என்ன அர்ஜுனா நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயும் நானும் ஒரே காலத்துலதான் பிறந்தோம். நீயும் நானும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளி இருக்கலாம் பிறந்ததுக்கான இது. ஆனா நமக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா பிறந்தாங்க. நம்ம அப்பா அம்மா பிறக்கும் பொழுது சூரியன்லாம் இருந்தது. அவங்களுக்கு பிறகுதான் நீ பிறந்த. அப்ப நீ எப்படி சூரியனை நீ படைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்விய அர்ஜுனன் கேட்கிறான். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் சூரியனை படைத்தேன், சந்திரனை படைத்தேன், எல்லாவற்றையும் படைக்கும் ஒரு ஆற்றல். அப்ப எந்த இடத்துல இருந்து சொல்றாருன்னா அவர் அந்த நான் அப்படிங்கிற நிலை, அதாவது நான்னா ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் என்ற சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்து அவரு சொல்றாரு, நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன். இந்த உருவத்துல இருந்து சொல்லல, நான் கிருஷ்ணன், நான் இந்த நிலையில இருந்து சொல்லல. அவர் அந்த ஆற்றல நின்னுட்டு சொல்றாரு, அந்த அணுவுல நின்னுகிட்டு சொல்றாரு. அதுதான் அதனுடைய அற்புதமான ஒரு நிலை. அது போலதான் நீங்களும் அந்த நிலையை நீங்க அடைய முடியும். அது நீங்க எல்லா இடங்களிலும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்வு வாயிலாக அறிய முடியும். நானும் இந்த நிலைய தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கேன். இப்ப நீங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தொலை தூரமா நான் தீட்சைகள்லாம் கொடுக்கறேன்னா நான் எதுவாக இருக்கேன்னா அணுவாக இருக்கின்றேன் அப்படிங்கறதான் என்னால உணர முடியும். அந்த நான், நினைப்பு, நாதம், ஜோதி, இந்த நாளும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். பொதுவாவே நம்ம மனிதனுங்களா பிறந்திருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம இப்ப என்னவா இருக்கணும், மனிதனா இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்னா நம்ம ஒரு குரங்கா இருந்திருப்போம். அதாவது நம்மளுடைய பாட்டன் 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 அப்படியே போயிட்டுனா கடைசியில ஆதி மனிதன்ல இருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குரங்கா இருப்போம், அதாவது நடப்பன அப்படின்னு இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்திருக்கோம்னா பறவையா இருந்திருக்கோம், பாம்பா இருந்திருக்கோம், மரம் செடியா இருந்திருக்கோம். அதுக்கு பிறகு நீர் வாழ்வனவா இருந்திருப்போம். இப்படி 5 விதமான உயிரினங்களா நம்ம இருந்திருக்கோம். நடப்பன, ஊர்வன, பரப்பன, நிற்பன, நீர் வாழ்வன. இப்போ இந்த உயிரினங்கள்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களா இருந்திருக்கோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுவா நம்ம இருந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்திருக்குன்னா ஜோதியா இருந்திருக்கோம். அந்த ஜோதிக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நாம அசைவா இருந்திருக்கோம், ஓசையா இருந்திருக்கோம். இதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கோம், நினைப்பா இருந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கோம், அப்பனா ஆதியா இருந்திருக்கோம், ஒரு அணுவா இருந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இருள் தான் இருந்திருக்கு. அந்த இருள்ல தான் நான்றது